நம்மளுக்கு இப்போ சுனாமி வந்துச்சுன்னு கூட நம்ம வேணா தெரிஞ்சு இதுவரை பல சுனாமி வந்திருக்குங்க. பல யுகங்களில் பல சுனாமி கடல் பொங்கிருக்கு. இமயமலை வந்து ஒரு காலத்தில் கடலாக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கோவில் அழிஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன பையன் மூலியமா தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பையனோட பேர் கண்டுபிடிக்கன்னு நானும் தெரியும், யாருக்குமே அது தெரியல. இப்போ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அது ஒரு முருகர் பேராக தான் இருக்கும். ஏன்னா முருகர் இந்த மாதிரி தான் தான் எங்க இருக்குன்னு யார் மூலியம் வெளிக்காட்டிட்டே இருப்பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிக்காட்டிக்கிட்டே இருக்காரு. அதில் அந்த பையன் பேரை தான் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சோன்னே உங்களுக்கு இந்த கோவில் எங்க சார்? செங்கல்பட்டுல எங்க இருக்கு சார் இது? ஈசிஆர் மகாபலிபுரம் ரோட்ல மகாபலிபுரத்து புலிக்குகை இருக்கு. புலிக்குகைக்கு முன்னாடி சால்வாங்குப்பம் இருக்கும். சால்வாங்குப்பம் போர்டு எங்க தெரியுதோ அங்கிருந்து ஒரு 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 200 மீட்டர் போனீங்கன்னா லெஃப்ட்ல இந்திய கடல் தொல்பொருள் ஆராய்ச்சின்னு ஒரு போர்டு இருக்கும். உள்ள போனீங்கனாலே சொல்லுவாங்க மேடம். பட் இப்ப முழுக்க கவர் பண்ணிட்டாங்க மேடம். கவர் பண்ணி அந்த கருவறை இருந்துச்சு மேடம். அது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அப்போ வந்து இது வந்து ரொம்ப கீழே இருந்துச்சு. பட் அப்போ இன்னும் நம்ம வந்து இந்த ஈசிஆர் வந்து ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கு, கோயில் மேல் மட்டத்துல இருக்கு. அந்த கருவறையில வந்து தண்ணி போற வழியே எங்கேயுமே கிடையாது. நடுவில் ஒரே ஒரு வேல் இருந்ததுக்கு மட்டும் ஒரு சான்று இருக்கு. கல் வேல் ஒன்று இருந்திருக்கு, வெளியில ஒரு வேல் இருந்திருக்கு. பட் அப்ப அந்த அபிஷேகம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வெறும் வேல் வழிபாடு மட்டும் தான் பண்ணிருக்காங்க. அந்த விளக்கேற்றத்துக்கு உண்டான மாடம் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதை உள்ள போய் பார்த்தாங்க மேடம்.